வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிளாஸ் வரைக்கும் தான் நம்ம இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 17வது கிளாஸ். ஓகேவா? எஸ். ஸோ இந்த கிளாஸஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் வேர்ட் ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? அதாவது இது என்ன அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் ஹூ கலெக்ட் காயின்ஸ். ஓகேவா? ஸோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் கேட்குறான். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பைவ்லோ பில். ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து எத்துனிஸ்ட் அண்ட் ஆப்ஷன் 3ல் பில்லலேட்டிஸ்ட் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து நியூமினமேட்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒன் ஹூ கலெக்ட் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேரில் ஒன் வேர்டில் சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் சொல்கிற மாதிரி நியூமிஸ்னோமேட்டிஸ்ட். ஓகேவா? ஸோ நியூமிஸ்மேட்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பைப்லோ பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து புக்ஸ் நிறையா புக்ஸ் வந்து லைக் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து பைப்லோ பில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பில்லலேட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேன்கைண்டை விரும்புகிறவங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கன்னா பில்லலேட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா ஒன் ஹூ கலெக்ட் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூமினமேட்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இது நிறையா ட்ரிப் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறங்க. ரிப்பீட்டடாக பல எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியல அப்படின்னா. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் டு ஃபில்லிங் த பிளாங்க். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இங்கே ஃபில்லிங் த பிளாங்க் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த பீரியட்ஸ் வில் ட்ரை டு டேஷ் த கோல்ட் ஆர்னமெண்ட். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேஷ் த கோல்ட் ஆர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அதாவது இங்கே இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே இந்த பிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடற்கொள்ளையர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் அப்புறம் இந்த தி பிரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. த பிரேட்ஸ் வில் ட்ரை டு டேஷ் த கோல்ட் ஆர்னமெண்ட் அப்படின்னா அந்த கடற்கொள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தங்க பொருள் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துன்னா வில் ட்ரை டு, அதாவது என்ன பண்ண இது பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. கடற்கொள்ளைன்னு சொல்லிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்க தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு இதுதான் அப்புறம் இந்த டேஷ்லேயுமே ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் வந்து சீஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் அண்ட் ஆப்ஷன் 3ல் ஸ்லைஸ் அண்ட் ஆப்ஷன் 4ல் ஸ்டீல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தங்க வந்து கொள்ளையடிக்க தான் பார்க்குறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சீஸ்னா என்ன? இதை நம்ம சாப்பிடும்ல, இருங்க உங்களுக்கு இந்த ஒவ்வொன்றுக்கான மீனிங் தெரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடுவோம்ல அந்த இது. ஓகேவா? ஸோ அது புரிஞ்சுக்கிறேங்க, ஃபுட்டில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ எஸ், இந்த சீஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சீஸ் பண்ணுறது அப்படின்னா கையகப்படுத்துறது. ஓகேவா? ஸோ கையகப்படுத்துறதுன்னு கூட சொல்லலாம். கையகப்படுத்துதல், திருடுறதுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ திருடுறது, கையகப்படுத்துதல் அப்படின்னா அதுவுமே வந்து வாங்குறதுன்னு அர்த்தம் தானே. அதே மாதிரி தான் உங்கள் கையகப்படுத்துதல் திருடுறதுன்னு கூட சொல்லலாம் சீஸுங்கிறத. அதை தாண்டி ஸ்லைஸ். ஓகேவா? ஸோ கீழே இருக்கல இந்த ஸ்லைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸாக ஸ்லைஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா அந்த இது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டீலுங்கிறது வந்து தான் இரும்பு. ஓகேவா? ஸோ ஸ்டீலுங்கிறது இரும்பு. ஓகேவா? ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், த பிரேட்ஸ் வில் ட்ரை டு டேஷ் த கோல்டு ஆர்னமெண்ட். அதாவது த பிரேட்ஸ் அப்படின்னா கடற்கொள்ளையர் வந்து பார்த்தா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்தா தங்கத்தை வந்து பார்த்தா நம்மள்ட்டேருந்து வந்து பார்த்தா கைப்பற்ற தான் நினைப்பான். ஓகேவா? அப்படி தானே? எஸ். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே கைப்பற்றுற அளவு திருடுறதுக்கு இணையான மீனிங்காக உள்ளது எந்த வார்த்தை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ன்னு சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்க இந்த சீஸ், அதாவது இதுதான் தி பிரேட்ஸ் வில் ட்ரை டு சீஸ் த கோல்ட் ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டானதாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மேலே இருக்க சீஸும் கீழே இருக்க சீஸுக்கு வந்து பார்த்தா அதாவது சவுண்ட் ஒரே மாதிரி இருக்குது, பட் வந்து மீனிங் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து மேலே இருக்க சீஸே போடலாமா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வரும் அந்த டைமில் எக்ஸாம்
பிளேசஸில். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கான மீனிங்ஸுமே நம்ம வந்து நான் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு ஆன்சர்ஸை சொல்கிறோம். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது த pirates will try to சீஸ், ஓகே, ஆப்ஷன் டூ சீஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம்ல, அதுதான் டு சீஸ் த கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகேவா, ஸோ இதில் கரெக்டான ஆன்சரையும் தெரிஞ்சுக்கங்க. அதுபோக வந்து எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மீனிங்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிவிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். இன்கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட் செலக்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வைர்ட். ஓகேவா, அதாவது இந்த சென்டென்ஸில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சென்டென்ஸ் கொடுத்து அதில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அந்த அண்டர்லைன் பண்ண இடத்த மட்டும் வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும், அதான் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறது. அது எது பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன? ஹி பேஸ் மீ $6 த மந்த் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ். இதில் ஹி பேஸ் மீ $6. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து $6 வந்து பே பண்ணணும். எதுக்கு அப்படின்னா தி மந்த்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கமே இந்த இதுதான், தி மந்த் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது வரைக்கும் தான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தி மந்த் ஆஃப் திஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் தேங்க இருக்குல்ல, இது வரக்கூடாது. ஓகேவா, அப்போ கண்டிப்பாக வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால் ஆப்ஷன் 1 வந்து நம்ம மேல்மேட் பண்ணிடலாம். ஓகேவா, நமக்கு ஸ்டார்டிங்கில் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரலாம்? ஆன் மந்த் அப்படிங்கிற மாதிரி வருமா? கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா, ஆன் மந்த்துங்கிறது வராது. ஓகேவா, ஸோ ஆன் மந்த்ங்கிறது அதாவது வவல்ஸுக்கு முன்னாடி மட்டும்தான் அப்புறம் இந்த ஆன்ங்கிறது வரும். ஓகேவா, பட் வந்து நமக்கு எம்ங்கிறது வந்து வவல்ஸ் கிடையாது. ஸோ வவல்ஸ் இல்லாதது. ஸோ அதனால் ஆன்ங்கிறது வந்து இந்த இடத்துல வராது. ஸோ அதனால் ஆப்ஷன் 2 நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன இருக்குது? ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்ங்கிறது வவல்ஸாக இருக்குல்ல, அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும் தான் ஆன்ங்கிறது வரும். ஓகேவா, அது இது வந்து ஆங்கிறது அந்த வவல்ஸ் இல்லாதது இருக்குல்ல, அந்த இது. ஓகேவா, நாட் வவல்ஸாக இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வவல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் வரும். நான் வவல்ஸ், ஓகேவா, வவல்ஸ் இல்லாமல் இருக்கிற மற்ற எழுத்துக்கு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்மு தான். ஓகேவா, ஸோ எம்மில் ஸ்டார்ட் மவுத் அப்படிங்கிறது தான் மந்த் அப்படிங்கிறது தான். மந்த் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஆங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது நமக்கு இங்கேயும் மந்த் இருக்குது, இங்கேயும் மந்த் இருக்குது. ஓகேவா, ஸோ மற்றபடி வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா? மந்த் ஆஃப் திஸ் அப்படிங்கிறதுல இங்கே என்ன இந்த 2 ஆப்ஷன்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே மந்த் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓவர் திஸ். அதே மாதிரி கீழே வந்து 4th ஆப்ஷன்ஸில் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த் ஃபார் திஸ். ஓகேவா, ஸோ அப்போ என்ன, அதுதான் வந்து கரெக்டானது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $6 அப்படிங்கிறது பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? மந்த் அப்படிங்கிறது ஒரு மந்த்து, அதுக்காகன்னு சொல்கிறோமா, அதுக்காக வந்து அந்த வீட்டுக்காக. திஸ் ஹவுஸ் அப்படின்னா இந்த வீட்டுக்காக அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஃபார் யூஸ் பண்ணப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இந்த வீட்டுக்காக ஒரு மாதத்துக்கு $6 வந்து அவன் பே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். புரியுதா? ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த ஓவருங்கிறது வராது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸை நம்ம தேர்ட் ஆப்ஷன்ஸையும் எலிமினேட் பண்ணலாம். அப்போது கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்கிறது தான். ஓகேவா, ஸோ இதுதான் இதில் கரெக்டானது. ஸோ இந்த இதை தான் வந்து இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம போடணும். ஓகேவா, புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹி பேஸ் $6 மந்த் ஃபார் திஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டானது. ஓகேவா, ஸோ இதுதான் அப்புறம் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிறங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய பேர் ஆர்டிக்கல் மட்டும் பார்த்துட்டு மற்றது பார்க்காம போயிடுவீங்க. அதனால தான் அப்புறம் இது ரொம்ப டீட்டெயிலாக நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இது புரிஞ்சுச்சா? ஸோ இதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதே தான் வந்து சில நேரங்களில் இதுலேயுமே கேட்டுருவாங்க. ஓகேவா, இதே மிஸ்டேக்கை வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எரர்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி மாற்றி கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில். அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தாவே நம்மளே ரொம்ப டீட்டெயிலாக தான் கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறத ஜஸ்ட் நல்லா பார்த்து வச்சுட்டு அதை நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் தி அண்டர்லைன் த வேர்ட் ஃப்ரம் தி கிவன் சென்டென்ஸ். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் மீன் கேட்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹி லேர்னட் லெஃப்ட் பை பிரிங்கிங் த பிளண்ட் சைட் ஆஃப் ஹிஸ் ஸ்வாட் ஆஃப் ஃப்ளாட் அகேன்ஸ்ட் ஹிஸ் பேலம். இதுதான் கொடுத்துருக்க சென்டென்ஸு. இதில் நமக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்க சினானிம்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளண்ட். ஓகேவா, ஸோ இந்த பிளண்ட் அப்படிங்கிற
இந்த வார்த்தைக்கான சினானிம்ஸ் மீனிங் தான் நம்ம பார்க்கணும். சினானிம்னா என்ன? ஸோ இங்கே கொடுத்துருக்க வார்த்தைக்கான அப்படியே அதுக்கு இணையான ஒரு மீனிங்கை தான் வந்து நம்ம தேடணும். ஓகே, ஸோ அதுக்கு இணையான பொருளோட இருக்கக்கூடியதை தேடணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பிளண்ட் அப்படிங்கிறதுக்கான முதல்ல அர்த்தம் தெரியணும். ஓகேவா? நம்ம எப்பவும் சொல்லக்கூடியது தானே. ஸோ சினானிம்ஸாக இருக்கட்டும், ஆன்டினிம்ஸாக இருக்கட்டும், ஸோ அங்கே கொடுத்துருக்க வார்த்தைக்கான முதல்ல அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் போய் பார்க்கணும். ஓகேவா? அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே பிளண்ட் அப்படின்னா அந்த ஒரு மீனிங் என்ன? தமிழ் மீனிங் பார்த்திங்க அப்படின்னா நயம் இல்லாத. ஓகே, ஸோ நயம் இல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ நயம் இல்லாதன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதாவது குவாலிட்டி நயமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சில குவாலிட்டியாக இருக்குன்னா நயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இது பிளண்ட் அப்படிங்கிறது நயம் இல்லாததுன்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போது இங்கே ஆப்ஷன்ஸில் பற்றி பார்த்துக்கோங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் ஷார்ப்பு, ஆப்ஷன் 2ல் டல், அண்ட் ஆப்ஷன் 3லம்னா டிம்முடு. ஓகேவா? ஆப்ஷன் 4லம்னா கென் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் அப்படின்னா கூர்மையாகன்னு சொல்லலாமா? கூர்மையாக. ஓகேவா? டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்தமாகன்னு சொல்லலாமா? ஸோ மந்தமாக. ஓகேவா? டல் அப்படின்னா மந்தமாக சொல்லலாம். டிம்முடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மங்களாக. ஓகேவா? ஸோ மங்களாக அப்படின்னு சொல்லலாம். கென் அப்படின்னா நல்லா இப்போ இதாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஒரு பாசிட்டிவான ஒரு இதை சொல்லக்கூடியது. ஓகேவா? கென் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே நமக்கு தேவை வந்து பிளண்டுங்கிறது நயமில்லாத ஒரு மீனிங்காக இருக்குது. அது வந்து நெகட்டிவான ஒரு மீனிங்காக தான் இருக்குது. அப்போ நெகட்டிவானதாக தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஷார்ப்புங்கிறது கூர்மையானது. அந்த ஷார்ப்பும் கென்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டல்லு டிம்முடு இது ரெண்டில் தான். அதாவது ஒன்று டல்லுங்கிறது மந்தமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம், டிம்முடுங்கிறது மங்கலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ வந்து லூமினஸ் அப்படி மாதிரி கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து அது லூமினஸ்னால் ஒளியக்கூடியது அந்த மாதிரி கூட சொல்லலாம். பட் வந்து இங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக கூட இருந்தால் அந்த டிம்முடை கொடுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நயம் இல்லாத அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருந்துச்சுன்னா மட்டும்தானே அது வந்து அப்படி சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது பிளண்ட்டுங்கிறத அதாவது அதுக்கு இணையான ஒரு சினானிம்ஸ் வார்த்தையை வந்து நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க டல்லுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ அந்த இது நயம் இல்லாததும் மந்தமாக இருக்கிறதும் வந்து ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணலாம். புரியுதுங்களா? சில இடங்களில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான மீனிங், அதாவது மீனிங் தான் இருக்கும் ஆப்ஷன்ஸில். சில இடங்களில் வந்து இந்த மாதிரி நம்மளாக தான் ரிலேட் பண்ணி ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. நயம் இல்லாத மந்தமாக இருக்கிறது ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மந்தமாக இருக்குது அப்படின்னா அது குவாலிட்டி குறைவாக இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது பிளண்ட் அப்படின்னா நயம் இல்லாத அர்த்தம். அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மற்றபடி இங்கே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க மற்ற மீனிங்ஸையும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதில் கரெக்டான மீனிங்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எதுக்கு மற்ற மீனிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ 4 மீனிங்ஸ் தெரிஞ்சதுனால தான் வந்து இதெல்லாம் வராது. அதாவது இந்த ஷார்ப்பு கென்னுங்கிறது பாசிட்டிவாக இருக்குது, அது இது சம்மந்தமே இல்லாது அப்படிங்கிற மாதிரி ஹெல்மெட் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த டல்லு டிம்மில் ஒன்று மங்களாகவும் ஒன்று மந்தமாக இருக்குது. இதில் எது வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மங்களாக இருக்கிறதுனா ஏதாச்சும் அந்த லைட்டு அந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? வெளிச்சம் அந்த மாதிரி விஷயத்த. பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட குவாலிட்டியை தான் சொல்கிறாங்க. அப்போ குவாலிட்டியை சொல்லும்போது நம்ம மந்தமாக இருக்குன்னு சொல்கிற அந்த டல்லை கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி வட்டுறோம்ல. ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம 4 இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் உள்ளதோட மீனிங்கும் தெரிஞ்சுக்கணும். சரி, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க வார்த்தைக்கான மீனிங்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே மீனிங் ஓரளவு எல்லாத்துக்குமே நம்மளால் முடிஞ்சளவு படிக்க முடியாது. ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சிச்சு, அதாவது ஹெல்மெட் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிச்சா கூட அப்புறம் பெஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ இது வராது இது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சுனாவே அதுதான் நம்ம தெரியாத வார்த்தையை கூட கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம். ஸோ முதல் வந்து சினானிம் தான் பார்த்தோம், இப்போவும் சினானிம் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வார்த்தை? ஃபர்டல். ஓகேவா? ஸோ ஃபர்டல் அப்படின்னா இதுக்கான மீனிங் தான் பார்க்கணும். முதல்ல ஃபர்டல் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இறப்பு. ஓகேவா? ஸோ இறப்பு பற்றியது. ஓகேவா? ஸோ இறப்பு பற்றியது. ஓகேவா? ஸோ இறப்பு பற்றியது. ஓகேவா? ஸோ டெத் அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி அதுதான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூமினஸ். ஓகேவா? ஸோ இறப்பு, இந்த சாவு அப்படிங்கிற கூட தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபெட்டல் அப்படின்னா அப்போ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூமினஸ். லூமினஸ்னால் என்ன? லூமினஸ் அப்படின்னா ஒளிரக்கூடிய. நான் முதல் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிம்முடு கூட பார்த்தீங்களா, நமக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் அதுவே அமைஞ்சிருக்கு. ஒளிரும். ஓகேவா? ஸோ ஒளிரக்கூடிய அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒளிரக்கூடிய அப்படிங்கிறது சொல்லக்கூட இந்த லூமினஸ்ஸு. அதே மாதிரி ரீஸ்டோரேட்டிவ். ஓகேவா? ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னா மறு உருவாக்கம் சொல்லலாம். மறு உருவாக்கம். ஓகேவா? ரீஸ்டோர் அப்படின்னாவே வந்து மறு உருவாக்கம் தான். ரீஸ்டோரேட்டிவ்னாலும் மறு உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து சீனரி. ஓகேவா? சீனரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகான அந்த இது சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லக்கூடியது. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதே இது டெட்லி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெட்லினா இது வந்து இதுதான் மரணம்.
அதை பற்றி சொல்லக்கூடியதான். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு இங்கே வந்து சினானிம்ஸில் ஃபெட்டல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போது இறப்பு அதை பற்றியான ஒரு மீனிங்காக உள்ளதான் நம்ம தேடணும். ஆப்ஷன் 1ல லூமினஸ்ஸு, ரிஸ்டோரேட்டிவ், சீனரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து டெட்லி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே. இந்த சீனரி அப்படிங்கிறது வந்துன்னா காட்சி அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ காட்சி அந்த மாதிரி வந்து மீன் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அப்போ இதில் எது வரும்? ஃபெட்டலுங்கிறது வந்துனா இறப்பு. அதுக்கு இணையானதாக இருந்துனா பார்த்தீங்க அப்படின்னா லூமினஸ், ரிஸ்டோரேட்டிவ், சீனரி அண்ட் டெட்லி பார்க்கும்பொழுது இந்த ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல அதை கூட நம்ம சொல்லலாம். புரியுங்களா? ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெட்டலுங்கிறது இறப்பு அந்த இதை சொல்லக்கூடியது. டெட்லி அப்படின்னாலும் அது மரணத்தை சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்போது இங்கே சினானிம் தான் கேட்டதுனால ஃபெட்டலும் டெட்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங்காக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நம்ம சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னல சில இடங்களில் மட்டும்தான் எக்ஸாக்டான மீனிங்கை வந்து நமக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைப்பு தான் இந்த ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபெட்டல் அப்படிங்கிறது இறப்பு, சாவு அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அதுக்கு இணையானது வந்து டெட்லி. ஓகேவா? அதுதான் மரணம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ மற்ற எதுவுமே வந்து வராது. ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது நிறைய ட்ரிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒன்றும் சப்ஸ்டியூஷன்லாம் கேட்பாங்க. ஃபெட்டல் பற்றி நிறைய யோசிக்கிற ஒருத்தர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கானா அவனை என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஃபெட்டலிஸ்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன் ஃபில்லிங் த பிளாங்க். ஓகே? ஸோ நமக்கு வந்து இங்கே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டென்ஸு இஃப் நேச்சர் டேஷ் டு டிகிரேட் த வேர்ட்ஸ் எக்கனாமிக் அவுட்புட் வில் சஃபர் சோனர் ஆர் லேட்டர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் நேச்சர் இங்கே வந்து இஃப்ங்கிறது கண்டிஷனல் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல்ங்கிறது நவுன். ஓகேவா? இந்த இடத்துல வெர்பு தான் அப்புறம் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேச்சருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? அன்கவுண்டபிள் நவுன் சொல்லலாமா? புரியுதா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன மாதிரியான வெர்பு வரணும்? ஆப்ஷன் 1ல் வந்து கண்டினியூஸ், ஆப்ஷன் 2ல் கண்டினியூ அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து கண்டினியூடு அண்ட் ஆப்ஷன் 4ல் கவுண்டிங் அப்படிங்கிற சொல்கிறாங்களே. ஸோ இதில் எது வரணும்? இதில் வந்து சிங்குலர் வெர்பு தான் வரணும். அப்போது சிங்குலர் வெர்பு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மற்றபடி வந்து கண்டினியூங்கிறது ப்ளூரல் வெர்பாக வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கண்டினியூடுங்கிறது என்ன பாஸ்ட். ஓகேவா? ஸோ அதுவும் வரக்கூடாது. அதே மாதிரி கண்டினியூங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் வந்துடும். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இந்த இதுவா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ங்கிறது அன்கவுண்டபிள் இதனால நவுனால அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அன்கவுண்டபிள் அப்படிங்கிறப்போ சிங்குலர், அதாவது அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சு அப்படின்னா இங்கே சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறதுனால இங்கே கண்டினியூஸ்ன்னு இருக்குல்ல அதுதான் அப்புறம் கரெக்டானதாக இருக்கும். புரியுங்களா உங்களுக்கு? ஸோ எதுக்கு கண்டினியூ வராது, எதுக்கு கண்டினியூ வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கண்டினியூ அப்படிங்கிறது வராது, கண்டினியூஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல அதுதான் அப்புறம் இங்கே வரும். புரியுதா? எஸ். ஸோ அப்போது இந்த இடத்த எப்படி பாருங்கள். ஏன்னா இஃப் நேச்சர் continues to degrade the world's economic output will suffer sooner or later அப்படிங்கிறதான் இதில் கரெக்டான ஒரு ஃபில்லப்ஸாக அமையும். ஸோ புரிஞ்சா? ஸோ இது வந்து கிராமட்டிக்கலாக இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஓகேவா? சில இடங்களில் ஒக்கா வச்சு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடங்களில் இந்த மாதிரி வந்து கிராமட்டிக்கலாக கிராமர் வச்சு தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப்னு வந்துட்டாவே இது கண்டிஷனல் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறதுனால ஈஸியாக தான் சொல்லியாச்சு இதுதான் வரும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. ஓகேவா? ஸோ செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து அசிடட், ஆப்ஷன் 2ல் வந்து அக்கோஸ்ட் அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து அப்ஸ்ட்ரஸ் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து அப்னேகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தா எது வரும்? இப்போது அசிடட் இப்போ ஒவ்வொரு இங்கே வந்து இன்கரெக்ட்லி தான் கேட்டிருக்காங்க, தப்பானது எதுன்னு தான் கேட்குறாங்க. இப்போ அசிடட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஸோ அசிடட் இதோட ஸ்பெல்லிங் கரெக்டாக எப்போவுமே ரஃப்ஷீட்டில் வந்து இப்படி எழுதி பார்த்துக்கிறோம். ஓகேவா? இந்த வார்த்தைக்கான மீனிங் தெரியும் அப்படின்னா ஏசிசி டிஇ அசிடட் அப்படிங்கிறது தான் ஸ்பெல்லிங் கரெக்டானது. 2 இ வரணும், சென்ட்ரல் டி வரணும், 2 சி வரணும். ஓகே? இங்கே அதுதான் கி. அப்படி பார்க்கும்போது 2 சி வந்திருக்கு, ஏசிசி இடிஇ. ஓகேவா? அப்போ 2 இ வந்திருக்கு. அப்போது 1வது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ இது இன்கரெக்ட்லி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அசிடட் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த மீனிங்கோட வரக்கூடியது. ஓகேவா? சரி அது இதில் பார்த்துக்கிறேங்க. அடுத்து அக்கோஸ்ட் அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏசிசி அதுலேயுமே வந்து 2 சி வரும். அதுக்கப்புறம் ஓஎஸ்டி. ஓகேவா? ஸோ அக்கோஸ்ட் இதுலேயுமே ஏசிசி ஓஎஸ்டி இதான் இதுக்கான இது. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர். ஓகேவா? ஸோ எதிர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் வரும். அதுக்கப்புறம் தான் இங்கே
1வது ரைட்டு 2வது ரைட்டு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது பாருங்க. 3வது என்ன கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ரஸஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி இதில் தான் தப்புன்னு. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏபிஎஸ் டிஆர் ஆர் ஏடி அப்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இந்த யூ இருக்குல்ல, அந்த இடத்துல யூ வராமல் ஏ போட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யூவை தூக்கிட்டு ஏ போட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம். ஓகேவா? அப்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சுருக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கில் இருக்கக்கூடியது. அதாவது இந்த அப்ட்ராக்ட் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த வார்த்தைகளில் வரக்கூடியதான் தான் இந்த அப்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் 3ல் இருக்குல்ல, அதுதான் அப்புறம் இதில் நமக்கு எரராக இருக்கிறது. ஸோ அதனால் ஆப்ஷன் 3 தான் அப்புறம் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு. ஸோ மற்றபடி கண்டிப்பாக நம்ம இன்கரெக்ட்லி வேர்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே இருக்க அப்னேகேஷன் அப்படிங்கிறதும் வந்து கரெக்டாக தானே இருக்க முடியும். ஸோ அதுக்கான ஸ்பெல்லிங் APNEGKION. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டாக போச்சா? எஸ். ஸோ அப்போ அப்னேகேஷன் அப்படிங்கிறது இதில் கரெக்டான ஸ்பெல்லிங்காக தான் இருக்குது. ஸோ அப்போ அசிடடு அக்கோஸ்ட்டு. ஓகேவா? அசிடடு அக்கோஸ்ட்டு அண்ட் த அப்னிகேஷன்ஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தான் இதில் கரெக்டாக இருந்திருக்கு. இந்த அப்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறதுல தான் இந்த மாதிரி ஏ போட்டணும் அப்படின்னு சொன்னால அது மட்டும்தான் அப்புறம் இதில் தப்பான ஒன்றா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் 3 தான் அப்புறம் இதில் இன்கரெக்ட்லி சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த அதில் கரெக்ஷன் சொன்னால அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ சில நேரங்களில் தான் வேறு வார்த்தைகள் வச்சு கேட்கும் பொழுது இதை கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்கான்னு செக் பண்ணும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் தி அண்டர்லைன் த இடியம். ஓகேவா? ஸோ இடியம் தான் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்மே சப்ஸ்டியூஷன் பார்த்தோம். அதே மாதிரி தான் இடியம் கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டூஸ் மை நேம் ரிங் எ பெல் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து சவுண்ட் ஃபெமிலி, அதாவது இங்கே வந்து நமக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கல ரிங் எ பெல் அப்படிங்கிற மட்டும்தான், அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க மட்டும்தான் அவங்க இடியம் கேட்குறாங்க அப்படிங்கிறது இங்கே மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ ரிங் எ பெல் அப்படிங்கிறதா இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆப்ஷன் 1ல் டு சவுண்ட் ஃபெமிலியர், ஆப்ஷன் 2ல் டு பி வெரி ஃப்ரைட்டன்ட், அண்ட் ஆப்ஷன் 3ல் டு டேக் அட்வான்டேஜ், அண்ட் ஆப்ஷன் 4ல் டு மார்க் சம்மோன் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் ரிங் எ பெல் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான மீனிங்கில் வரும் இந்த இடியத்துக்கான மீனிங்? ஸோ ரிங் எ பெல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ரிங்னா என்ன, சவுண்டுங்கிற மாதிரி தான் மீன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ரிங் எ பெல் அப்படின்னா ஸோ சவுண்ட். இப்போ வந்து என்னோடய ஃபோனில் வந்துன்னா பெல் மணி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தமிழில். அப்போ ரிங் எ பெல் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? புரியுதா? அப்போது எனக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா ரிங்க்குனா சவுண்டு. ஓகேவா? ஸோ அதை வச்சு கூட நீங்கள் பாருங்கள். இப்போ டு சவுண்ட் ஃபெமிலியர் அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்கிறோமா, அதுதான் டு ரிங் எ பெல். இப்போ அந்த இது உங்களுக்கே புரியல அப்படின்னா இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்களேன். டூ இஸ் மை ரிங் எ பெல் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ என்னோடய பேரை சொல்கிற மாதிரியான ரிங் டோன் வந்து பார்த்தீங்கன்னா பெல் கேட்குது அப்படிங்கிற சொல்கிறாங்களா, அப்போது அதுதான். அப்போ அவனோட நேமை சொல்கிற மாதிரி இருக்குன்னா அவனுக்கு என்ன ஃபெமிலியராக தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபெமிலியர் அப்படின்னா அந்த அதுதான். அப்போது ஆப்ஷன் 1 இருக்குல்ல, டு சவுண்ட் ஃபெமிலியர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அவனுக்கு ஃபேவராக பண்ணுறது தான் ஃபெமிலியர்னு சொல்லப்படக்கூடியது. அப்போ டு சவுண்ட் ஃபெமிலியர், அந்த சவுண்டு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அப்புறம் இந்த ரிங் எ பெல் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. இப்போ டு சவுண்ட் ஃபெமிலியர் அப்படிங்கிறது வந்து இந்த ரிங் எ பெல் அப்படிங்கிற இடியத்துக்கான மீனிங்காக அப்புறம் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மற்ற எதுவுமே வராது. டு பி வெரி ஃப்ரைட்டட் அப்படின்னு சொல்கிறது, டு டேக் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது, டு மார்க் சம்மோன் அப்படிங்கிறதுலாம் வராது. ஸோ கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டு சவுண்ட் ஃபெமிலியர் அப்படிங்கிறது தான். ரிங் எ பெல் அப்படின்னு சொன்னீங்கன்னா டு சவுண்ட் ஃபெமிலியர் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு இடியமாக தான் அமையும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி கிவன் சென்டென்ஸ். இன் கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் நீடட் செலக்ட் த நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா சி வாஸ் ஸ்ட்ரக் இன் ஹிஸ் இமேஜினேஷன்ஸ் ஃபார் மெனி அவர் as a forces to be reckoned with. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ் இமேஜினேஷன்ஸ் ஃபார் மெனி a house as a force அப்படிங்கிறத அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹிஸ் இமேஜினேஷன்ஸ் ஃபார் மெனி ஹவர்ஸ் as a force அப்படிங்கிறது தானே. இதில் என்ன வரும், ஹிஸ் இமேஜினேஷன்ஸ் ஃபார் மெனி ஹவர்ஸ் as a forces. இதில் வந்து எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ் இமேஜினேஷன்ஸ் அதெல்லாம் கரெக்டு, ஃபார் அதுவும் கரெக்டு. ஓகே? அந்த ப்ரிப்போசிஷனும் கரெக்டு, ஃபார் மெனி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெனி ஹவர்ஸ் அப்படின்ட்டுருக்குல இந்த இடத்துல தான் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
மெனி ஏ அப்படிங்கிறது வந்துடும் இந்த இடத்துல வரக்கூடாது. ஓகேவா? ஸோ மெனி ஏன்னு வரக்கூடாது. மெனி ஏ ஹவர் அப்படிங்கிறது வராமல் என்ன வரணும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் தான் சம்பவம். ஆர்டிக்கலில் என்ன சம்பவம் பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ஏ தூக்கிட்டு அவர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவர் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சுன்னு இருக்குல்ல, அச்சுங்கிறது சைலண்ட். ஓகேவா? அப்போது இது அது சொல்லணும் அப்படின்னா ஓயூஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அவர் அவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்படிங்கிற மாதிரி தானே வருது. இப்போ இந்த ஆங்கிற சவுண்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வச்சுன்னா இங்கிலீஷில் உள்ள ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஏஇஐஓயு அதுக்கு முன்னாடி என்ன வருமா அந்த ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ஹவர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா ஆன்ங்கிறத தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹவருங்கிற இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் ஆன்ங்கிறத தான் யூஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம், என்னடா அது? ஓகே, ஆன்ங்கிறத தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போது ஆன்ங்கிறது எங்கே வரும்? அப்போ ஆன் அவருங்கிறது தான் அந்த இடத்துல வரணுமா அப்படிங்கிறீங்க அப்படின்னா அப்படி தான். ஓகேவா? ஸோ ஆன் அவருங்கிறது தான் இந்த இடத்துல வரணும். ஸோ அப்படி போகும் பொழுது ஆன் அவர் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஒரு ஆர்டர். ஓகேவா? அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெனி ஏ அவருங்கிறது வராது, ஆன் அவருங்கிறது மெனி ஆன் அவர் அஸ் ஏ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் இதை ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஹிஸ் இமேஜின் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். அப்போ இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறத ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மிச்சம் 3 ஆப்ஷன்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ஹிஸ் இமேஜினேஷன்ஸ் ஃபார் மெனி அவர்ஸ் அஸ் ஏ, இங்கே தேவையில்லாத வார்த்தைலாம் நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அஸ் அவர் இந்த இடத்துல ஆர்டிக்கலை யூஸ் பண்ணாமல் டக்குன்னு அந்த ஏ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல இது அப்படியே இங்கே வந்து ஆன் போடணும். பட் வந்து இங்கே ஆர்டிக்கலை தூக்கிட்டாங்க. ஓகே, அதனால் ஒன்றா ஆப்ஷன்ஸ் வராது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஹிஸ் இமேஜினேஷன்ஸ் ஃபார் மெனி ஆன் அவர். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்காங்க ஃபார் ஆன் அவர் அஸ் ஏ ஃபோர்ஸஸ். இந்த ஆர்டிக்கல் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இங்கே ஆன்ங்கிற போன்னு சொன்னால அந்த ஆர்டிக்கல் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், மற்ற வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போது ஆப்ஷன் 2ல் இருக்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாமா? புரியுங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்ஷன் 3 வந்துன்னா எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக அதில் ஏதோ தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஹிஸ் இமேஜினேஷன் ஃபார் மெனி ஆன் கரெக்டான ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் அப்படிங்கிறது ஒன்று, ஆன் அவர்னா ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது தானே. ஸோ அப்போ இங்கே வந்து எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து ப்ளூரலாக மாறுது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆன் அவர்ஸ் அப்படிங்கிறது எஸ் சேர்த்ததுனால இது வராது. ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் உள்ள ஹிஸ் இமேஜினேஷன்ஸ் ஃபார் மெனி ஆன் அவர். இந்த ஆன்கிற ஆர்டிக்கல் மட்டும் தான் இங்கே மிஸ்டேக்காக இருந்துச்சு, அதை ஆட் பண்ணதுனால கரெக்டானதாக இருந்தால் இந்த சென்டென்ஸ் வந்து மாறிடுச்சு. ஆன் அவர்ஸ் அஸ் ஏ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதா தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட திருத்தமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சொன்ன ரூல்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2 சேஞ்ச் பண்ணது ஆன் அவர்ஸ் அப்படிங்கிற அவருங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த blank. ஓகே, ஸோ ஃபில்லிங் த blanks என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்கியூவர்ஸ் யூஸ்டு ஏ ஸ்பெஷல் டிவைஸ் ஃபார் ஃபைண்டிங் பீப்புள் டேஷ் இன் கொலாப்ஸ்டு பில்டிங். ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்கியூவர்ஸ், அதாவது இங்கே இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க மீன் பண்ணுங்களேன். அதாவது கொலாப்ஸ்டான பில்டிங், அதாவது இடிஞ்சு கிடக்கல, ரொம்ப இடிஞ்சு சேதமடைஞ்சான ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, கொலாப்ஸ்டு அப்படின்னா ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. ஓகேவா? பில்டிங்கில் வந்து பார்த்தா இடிச்சிருக்கதோ அல்லது இயற்கை பேரழிவோ ஏதோ ஒரு நடந்திருக்கு. அதான் கொலாப்ஸ்டு பில்டிங் அப்படின்னா இடிஞ்சு ஃபுல்லாக வந்து தரமட்டம் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் கொலாப்ஸ்டு பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ். ஓகேவா? ரெஸ்கியூவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் வச்சு வந்துன்னா அந்த பீப்புள்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கேட்குறான். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து கன்குயர்ட். முதல்ல சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? அதுதான் முக்கியம். கொலாப்ஸ்டான பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா அப்படிங்கிறத ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு ஸ்பெஷல் டிவைஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து கன்குயர்ட் அப்படின்னா ஆப்ஷன் 2ல் ட்ராப்டு, ஆப்ஷன் 3ல் எக்ஸிசீடட், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பிளாசம்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம சொல்லக்கூடியதான். இப்போ கன்குயர்ட் அப்படின்னா வென்றது. ஓகேவா? ஸோ வென்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ட்ராப்டு அப்படின்னா சிக்கி உள்ளவர்களை. ஓகேவா? எக்ஸிட்டட் அப்படின்னா வெளியே எடுக்கிறது. ஓகேவா? ஸோ வெளியே எடுத்தல் அப்படின்னு சொல்கிறது. உடனே ஆப்ஷன்ஸை பிளாசம்டு அப்படின்னா மலர்றது. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து எது வரும்? கன்குயர்ட் அப்படின்னா வென்றது, ட்ராப்டுனா சிக்கினவங்களே இருக்குது. ஓகேவா? சிக்கி இருக்கோல. அதாவது எக்ஸிட்டட் அப்படின்னா இது தொடர்புபடுத்து அந்த மாதிரி வரும்ல. எஸ், சாரி, ஆப்ஷன் 4ல் பிளாசம்டுன்னா மலர்றது அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமில்லாத ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேட் பண்ண பாருங்கள். சம்மந்தமில்லாத இந்த பிளாசம்டு அப்படிங்கிறதெல்லாம் வராது. அதே மாதிரி கன்குயருங்கிறீங்கன்னு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் வராது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து
ட்ராப்டு, இங்கே எக்ஸிட்டட். இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஸோ இதில் இந்த கொலாப்ஸ்டான பில்டிங்கில் வந்து இருக்கவங்க வந்து பீப்புள்ஸ் வந்து சிக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். ஏன்னா சிக்கியிருக்கவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரெஸ்கியூ டீம் வந்து ஸ்பெஷல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அதை தான் சொல்கிறாங்க. ரெஸ்கியூவர்ஸ் யூஸ்வலியாக ஸ்பெஷல் டிவைஸ் ஃபார் ஃபைண்டிங் பீப்புள். ஃபைண்டிங் பீப்புள் அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அந்த கொலாப்ஸ்டான பில்டிங்கில் வந்து சிக்கியிருப்பாங்க அப்படி தானே. அந்த கொலாப்ஸ்டான பீப்புளில் சிக்கியிருக்கவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் டிவைஸே பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். அப்போது இங்கே வந்து சிக்கியிருக்குது அப்படிங்கிறதா வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸிட்டட் அப்படிங்கிறது வராது. அப்போ கரெக்டான ஆன்சர் இதில் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க ட்ராப்டு தான். ஓகேவா. ஸோ சிக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே மீன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போது ரெஸ்கியூவர் யூஸ்வலி ஸ்பெஷல் டிவைஸ் ஃபார் ஃபைண்டிங் பீப்புள் ட்ராப்டு இன் கொலாப்ஸ் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு ஃபில்லப்ஸாக இருக்கும். ஓகேவா. புரியுதா. ஸோ மற்ற மீனிங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ இது மற்ற மீனிங்ஸாக தெரிஞ்சதுனால வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வர முடிஞ்சு. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகேவா. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுனா மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ஜாயின் பண்ணாதவங்க தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டுகள், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸான பிடிஎஃப்ஸ் அண்ட் டெஸ்ட் பிடிஎஃப்ஸ்லாம் வந்து அங்கே அவைலபிளாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது அங்கே இமீடியட்டாகவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே. அது தவிர வந்து உங்களோட டவுட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எழுதுங்க. உங்களோட டவுட்டுகள் வந்து கிளியர் செய்யப்படும். எக்ஸாம் ரிலேட்டான டவுட்டுகளை வந்து எழுதுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அளித்து பதிலளிக்கப்படும். ஓகேவா. எஸ். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ.